வெல்கம் டு சித்திக்ஸ் வ்ளாக். நியூ வியூவர்ஸ் வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக் A3ல செகண்ட் ஹேண்ட் மிஷின்ஸ் ஒரு லாட்ல வந்துருந்துச்சு. ஒரு கஸ்டமர் எர்ணாகுளத்துலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, மொத்தமாக ஒரு 7 மிஷின் வந்துச்சு. சரிங்களா, இப்போ வந்து இந்த மிஷினை பற்றி நம்ம ஒரு டெமோ வீடியோ தான் போட போகிறோம். இன்னைக்கு இந்த A3 மிஷின் வரது இல்லை, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்துச்சு. சரிங்களா, இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மிஷின் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஷின் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இதில் என்னென்ன பண்ணலாம், அது எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ வந்து மிஷினோட ஆன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மிஷின் நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிரும். சரிங்களா, இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம்னா 500ல் ஸ்பீடு வச்சுக்கலாம், 3000ல் ஸ்பீடு வச்சுக்கலாம், 5000 வரையுமே ஸ்பீடு இருக்குது. கம்பெனி ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மிஷின் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரே மாதிரி 100 பீஸ் 150 பீஸ்லாம் அடிக்கிறாங்கன்னா இதில் இருக்க செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ABCD அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்லித்தரேன். இங்கே ABCD வந்து காட்டுங்க ப்ரோ, கேமரா ப்ரோ, இதை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. ABCD இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் டார்னிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏபின்றது இந்த ஃபர்ஸ்ட் 2, AB33, CD வந்து இந்த 33 லாஸ்ட் ஸ்டிச். இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து 3 தையல், அதாவது இப்படி தச்சிங்க அப்படின்னா 3, அப்புறம் திருப்பியும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி போய் அடிக்கும் போது உங்களுக்கு 3 அடிக்குது பார்த்தீங்களா. இது ABCDயோட செட்டிங். இவங்களுக்கு இப்போ கட்ரு வேணும் வேணாம்னா நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து கட்ரு. இந்த பட்டன் பாத்தீங்கன்னா நிப்பர் பட்டன். சில துணியில நீங்க தைக்கும் போது அந்த ஸ்டார்டிங்ல முடிச்சா வரும் பாத்தீங்களா. இந்த நிப்பர் பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த நிப்பர் பட்டனோட கீ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டா அந்த ஸ்டார்டிங்ல அந்த முடிச்சு வராதுங்க. அதான் இதுல ஒரு ஃபெசிலிட்டியான இது கொடுத்துருக்காங்க. இது பேர் நிப்பர் பட்டன். இந்த பட்டன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, இந்த கார்மெண்ட்ஸ்ல தைக்கிறவங்களுக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டார்னிங்க்கு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆட்டோமேட்டிக் டார்னிங், அதாவது நீங்க இப்ப தைக்கிறீங்கன்னா இல்ல இது ஒர்க் ஆகல, பழைய மிஷின்னால ஒர்க் ஆகல. சரிங்களா, இப்ப டார்னிங்க்கு இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதே நம்ம A2 பார்க்கும்போது இங்க கொடுத்துருந்தாங்க. இப்ப A3 பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டிச் லென்த்தை லாக் பண்றதுக்கு இங்க டயல்லே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டயல்லே நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த தையல் லென்த் வேணுமா, அது வேணுமா, அதெல்லாம். மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வயரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டுமே பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணும்போது உடஞ்சி போச்சு. ஸோ வந்து இது இப்படி வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மிஷின் பற்றி வீடியோ இது வந்து பேசிக். த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போடுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போட்டு இதில் போடுறோம். சேம் A2ல போடுற மாதிரியே தான் இதுல த்ரெட்டிங் போடுறோம். இங்கே ஒரு நிப்பர் பட்டன் மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த நிப்பர் பட்டன்ல கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்றவங்க யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில இருந்து பீஸ் அடிக்கிறவங்க தாராளமாக யூஸ் அடிக்கலாம். பீஸ் ஆர்டர் அடிக்கிறவங்க மட்டும் அடிக்கலாம். இதுல வந்து இப்போ என்ன ஃபங்க்ஷனை பத்தி நான் காட்ட போறேன். ரீசெட் பண்றதுக்கு இந்த ரீசெட் பட்டனை ஒரு 3 செகண்ட் அமுக்குனீங்கனாலே போதும், மிஷின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிரும். சரிங்களா, ஃபேக்டரி ரீசெட், மாஸ்டர் ரீசெட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ல நம்ம ஃபர்தரா அதை பத்தி வீடியோ போடுவோம். சரிங்களா, இந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன மிஷின் வருது மார்க்கெட்லன்னு பாத்தீங்கன்னா A3B வருது, A4B வருது, A4F வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000ல இருக்க வேரியன்ட், 35 to 40,000 41,000 அந்த ரேஞ்சில் இருக்க வேரியன்ட். ஜாக்ல பாத்தீங்கன்னா புதுசா கம்பெனியில வந்துட்டு தான் இருக்கு. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குதுங்க. இப்போ இந்த மிஷினோட போர்டு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதே இந்த பாபின் என்டர் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டிச் லென்த் டயல் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டென்ஷன் செட் ஒரிஜினல் வேணும்னாலும் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுனாலும் ஆர்டர் பண்ணி நீங்க ஒரிஜினல் குவாலிட்டி வாங்கிக்கலாம். இந்த A3யோட போர்டு வேணும் ப்ரோ அப்படின்னா A3யோட போர்டு ஃபால்ட்டா இருக்கு, A3யோட போல்ட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கூட நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இது போக A2B நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம், A4B இருக்கு. இங்க இருந்து என்ன ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புது மிஷின் ஒண்ணா வாங்குறீங்க அப்படின்னா நாங்க ஃபிட் பண்ணி கூட உங்க ஊருக்கு பார்சல் போட முடியும். நம்மளால அது முடியும். ஏன்னா நாங்க ஒரு 3 வருஷமாவே இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கனால ஃபிட்டிங்கோட எங்க டிரான்ஸ்போர்ட்ல நாங்க எங்க போட்டாலுமே பக்காவா கொண்டு போய் கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. வெறும் ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல. நீங்க பாக்ஸ் பீஸா எடுத்தீங்கன்னாலும் கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ்ல பார்சல் பண்ணி அனுப்புவோம். அதனால ரொம்பவே 350 தான் பாக்ஸ் பீஸ் பார்சல்ல வந்துடும். 550னா உங்களுக்கு மிஷின் ஃபிட்டிங்கோட பார்சல்ல வந்துடும். பார்சல் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க இடத்துக்கு வந்துடும்.
உங்ககிட்ட பஜாஜ் கார்டு இருக்கா, பஜாஜ்ல கூட நாங்கள் இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க ரொம்பவே கன்வீனியன்ட்டா நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மிஷின்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா போடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். ஸோ வந்து அதுல எனக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? இந்த மிஷின் பத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மேலும் மேலும் நிறைய மிஷினை பத்தி லைன் எடுத்து வச்சிருக்கேன், அதை பத்தி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மிஷினை 7 மிஷின் சொன்ன பாத்தீங்கன்னா அதுல 7 மிஷினுமே வச்சு பார்த்து அந்த கஸ்டமர் கொடுக்கறதுக்கு எடுத்த வீடியோவுமே நான் அட்டாச் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Time